நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். இன்றைக்கு தேதி 4/5/2026, அதாவது மே மாதம் 4ஆம் நாள் 2026ஆம் வருடம். இன்றைக்கு மிக முக்கியமான நாள். அடுத்த சில மணி நேரங்களில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான பாலிசி டிசிஷன்ஸை மேக் செய்யக்கூடிய தகுதியுடைய நபர் யார் என்பது தெரிய வரப்போகிறது. தேர்தல் முடிவுகளை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதை தெரிந்து கொள்வதற்காக பல்வேறு தரப்பினரும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆர்வத்துடனும் ஆவலுடனும் காத்து கொண்டிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். அதே மாதிரியே தான் நானும் ஆர்வமுடன் காத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா பாலிசி டிசிஷன்ஸ் என்பது மிக மிக முக்கியம். அதாவது ஏற்கனவே இருந்த அரசு ஒரு நிலைப்பாட்டை கையாண்டிருப்பாங்க. இப்போ அடுத்து அதே அரசே வந்ததுனாக்கா அதே நிலைப்பாட்டே தொடரும். அப்படி இல்லை, ஒரு மாற்றம் நிகழுதுனாக்கா ஒட்டுமொத்த பாலிசி டிசிஷன்ஸிலும் சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்னென்ன திட்டங்கள்லாம் கிடப்பில் போட்டு வச்சுருந்தாங்களோ அதையே அப்படியே இவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. கிடப்பில் போட்டு வச்சுருந்தாங்கனாக்கா அதாவது சில பிளான்ஸ் யோசித்து வச்சுருப்பாங்க, அது எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பண்ணலாம், ரிசல்ட் வந்த பிறகு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ புதிதாக வேறு மாற்றங்கள் நிகழ்ந்தால் அவங்க அதை எடுத்து அதே மாதிரியே அதை அப்படியே கொண்டுட்டு போவாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய கட்சியை திரும்பி வந்ததுனாக்கா அவங்க அந்த பாலிசி டிசிஷன்ஸை அவங்க கிடப்பில் போட்டு வச்சுருந்த அந்த திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ அந்த பாலிசி டிசிஷன்ஸ் தான் ஒரு ஊரினுடைய ஒரு மாநிலத்தினுடைய ஒரு மாவட்டத்தினுடைய அந்த மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய மக்களினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். ஸோ அதுதான் முக்கியம். ஸோ அதற்காக தான் எல்லோரும் காத்திருக்கிறாங்க. நம்மளை காத்திருப்போம். அடுத்த சில மணி நேரங்களில் விடை தான் தெரிஞ்சிடுமே. சரி, அது இருக்கட்டும். இப்போ வானிலை தொடர்பான விஷயங்களுக்கு வருவோம். இன்று எலெக்ஷன் ரிசல்ட் ஒரு புறம் இருக்குது, அது அதிரடியாக இருக்கா இல்லை எப்படி போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புறம் இருக்குது. அடுத்த 24 மணி நேரத்திலும் தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் சூறைக்காற்றுடன் ஆனால் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வட உள் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது, வடமேற்கு உள் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. தென் உள் மாவட்டங்களில், உட்பகுதிகளில், மேற்கு உள் மாவட்டங்களில், ஏன் வடகடலோர மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கூட சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையை நம்ம அடுத்த 24 மணி நேரத்தில் எதிர்பார்க்கலாம். அதாவது 4ஆம் தேதி அன்று பிற்பகல், மாலை அல்லது இரவு நேரத்தில் எதிர்பார்க்கலாம். நள்ளிரவு, அதிகாலை நேரத்தில் அல்லது இரவு நேரத்தில் கடலோர பகுதிகளில் கூட சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படலாம். கடலோர பகுதிகள்னு நான் சொல்லும்பொழுது வடகடலோர மாவட்டங்களை தான் நான் சொல்கிறேன். சென்னை மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் கூட திடீரென மழையெல்லாம் பதிவானுச்சுனாக்கா நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. அப்கமிங் 24 ஹவர்ஸில் இப்போ நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகாலையா நள்ளிரவா அது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. 12:20 மணி ஆகுது, 20 நிமிடங்கள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கூட நான் சொல்லுவேன். அதான் நான் சொல்லிட்டேனே, அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். வழக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா இரவு 11:50 மணி வாக்கில் நான் குரல் பதிவுகளை பதிவு செய்ய தொடங்குவேன். இன்னைக்கு கொஞ்சம் தாமதமாக 30 நிமிடங்கள் தாமதமாக இந்த காணொலியை இப்போ பகிர தொடங்கி இருக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த 24 மணி நேரம் மழை வாய்ப்புகளை பார்ப்பதற்கு முன்பாக இப்போ இன்னைக்கு என்ன மாதிரியான நிலவரம், இன்றைக்கினாக்கா 3ஆம் தேதி என்ன மாதிரியான நிலவரம் நிகழ்ந்துருக்குதுனாக்கா, நம்ம ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது தென் மாவட்டங்களில் ஓரளவிற்கு கணிசமான மழை பதிவாகும், உட்பகுதிகளில் கணிசமான அளவு மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்பை நேற்றைய குரல் பதிவில் முன்வைத்திருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா மழையெல்லாம் பதிவாகி இருக்கிறது. தென் உள் மாவட்டத்தின் சில இடங்களில் மழை பதிவாகி இருக்கிறது, அதில் மாற்றுக்கருத்துக்கள் கிடையாது. ஆனால் வட உள் மாவட்டங்களில் சில இடங்களில் நல்லாவே மழை பதிவாகி இருக்கிறது. வட மாவட்டங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை பல இடங்களில் பதிவாகி இருப்பதை நம்மளால் உறுதிப்படுத்த முடியுது. நாமகிரிப்பேட்டை, நாமக்கல் மாவட்டம் 73 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. லக்ஷ்மாபுரம், திருவள்ளூர் மாவட்டம் 54 மில்லிமீட்டர், நாகியம்பட்டி, சேலம் மாவட்டம் 50 மில்லிமீட்டர், கருப்பூர், சேலம் மாவட்டம் 48 மில்லிமீட்டர், மல்லிகைக்கரை, சேலம் மாவட்டம் 44 மில்லிமீட்டர். ஸோ சேலம் மாவட்டத்தில் எத்தனை இடங்களில் மழை பதிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள். ஸோ நிறைய இடங்களில் தான் மழை பதிவாக இருக்குது. அதே போல் தான் நாமக்கல் மாவட்டத்திலையும் இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா நான் ரேடார் இமேஜஸை கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக காரைக்கால் ரேடார் இமேஜஸை பார்க்கும்பொழுது அந்த பகுதிகளில், இந்த சேலம் மாவட்ட பகுதிகளில், அதே போல் நாமக்கல் மாவட்டத்தினுடைய அந்த வடக்கு பகுதிகளில், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சில இடங்களெல்லாம் மழை மேகங்கள் இருந்தது. நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் பகுதியின் நிலவரத்தை. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் மழை பதிவாக இருக்குது. இப்போ அடுத்த 24 மணி நேரத்தில் எப்படி மழை பதிவாகலாம்? அப்போ நம்ம லாஸ்ட் டைம் நம்ம கெஸ் பண்ணதுபடி தென் மாவட்டத்தில் பதிவானதை விட, அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம தென் மாவட்டத்தில் அதிக அளவில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் அந்த மாதிரி பதிவாகலை. வட மாவட்டங்களில் தான் அதிக அளவில் மழை பதிவாகி இருக்கிறது. ஸோ இது ஒரு மிஸ். அப்போ நெக்ஸ்ட்டு ஹிட் ஆகும் தென் மாவட்டங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்பிக்கையுடன் காத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு மாவட்டங்களில் ஃபார் ஷோர் உங்களுக்கு மழை வாய்ப்பு என்பது இருக்கும்.
கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், கோயம்புத்தூர் மாவட்டத்தில், மைசூரு மற்றும் நம்மளுடைய அந்த உதகமண்டலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பல்வேறு இடங்களில் மழையானது பதிவாகலாம். குண்டூல்பேட், மைசூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், அதே போல் நீலகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. கோயம்புத்தூரினுடைய வடக்கு பகுதிகள், கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள், கோவை மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. காரமடைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள், கிணத்துக்கடவு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், பழனி பொள்ளாச்சி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள், ஊதியூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது பாலக்காடு கணவாய் பகுதிகளை தான் நான் சொல்கிறேன். திருப்பூர் மாவட்டத்திலும் பல இடங்களில் மழையானது பதிவாகலாம். இப்போ நண்பர் எனக்கு இப்போ அந்தியூர்லேருந்து மணிகண்டன் பேசுவார் இல்லையா, அவர் பேசும்போது என்கிட்ட சொன்னார், திருப்பூர் மாவட்டத்தில் நேற்று சில இடங்களில் நல்ல பலத்த சூறை காற்று அடித்திருக்கிறது. அதனால் அங்கே பயிரிடப்பட்டிருந்த அந்த வாழை மரங்கள் எல்லாம் சேதத்திற்கு உள்ளாகி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் என் கூட ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அதிலே அவரே சொன்னார், ஆக்சுவலாக கொஞ்ச நாள் அங்கே பேயில மழை, கொஞ்ச நாள் இல்லை, ரொம்ப நாளாகவே பேயில, திடீர்னு அந்த கன்வெக்ஷன் ஏற்பட்டதுனால இந்த மாதிரி பலத்த சூறை காற்று வீசி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அஃப்கோர்ஸ் அது கரெக்டு தான். உங்களுக்கு ரொம்ப வறட்சியாக இருக்கிற ஒரு இடத்துல இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வரும்பொழுது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இதை கடந்து தான் மழை. இயற்கை நம்முடைய கற்பனைகளுக்கும் நம்மளுடைய அந்த கணிப்புகளுக்கும் அப்பாற்பட்டு தான் இதுவரை செயல்பட்டு இருக்கிறது. நம்ம முடிந்தவரை அதை பின்தொடர்ந்து முடிந்தவரை அதன் வாயிலாக சில நன்மைகளை பெற நம்ம துடித்து கொண்டு இருக்கிறோம். பட் இந்த மாதிரியான மழையும் அவசியங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மழையை நம்ம உதாசனமும் படுத்த முடியாது, இது தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. பட் அவங்கவுங்களுடைய அந்த நேரத்தை பொறுத்து, அந்த ஒரு சூழ்நிலையை பொறுத்து, நண்பர்கள் நிறைய பேர் பேசுகிறாங்க இல்லையா, அவங்க சொல்லுவாங்க, இன்னும் ஒரு நாள் கொஞ்சம் வராமல் இருந்துட்டுனாக்கா பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதை நம்ம போய் இயற்கைக்கிட்ட சொல்ல முடியாது இல்லையா. ஸோ கண்டிஷன்ஸ் ரொம்ப ஃபேவரபுளாக இருந்ததுன்னா அது மழையை கொடுத்துரும். ஈரோடு மாநகரில் கூட இன்றைக்கி மழை பதிவாகி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். இன்றைக்கின்னு நான் சொல்லும் போது நீங்கள் 4ஆம் தேதிக்கே வராதிங்க. 4ஆம் தேதிக்கும் 3ஆம் தேதிக்கும் இடையில் ஒரு 20 நிமிட வித்தியாசத்தில் தான் நம்ம இருக்கோம். ஆக்சுவலாக 3ஆம் தேதி பதிவாகி இருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸிலும் மழை வாய்ப்பு என்பது இருக்கிறது. கரூர் மாவட்டத்தில் மழையானது பதிவாகலாம். நாமக்கல் கரூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், நாமக்கல் தொட்டியம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில், அரவக்குறிச்சி அருகில் கூட மழையானது பதிவாகக்கூடும். திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. மூணார் சுற்று வட்டார பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழையானது பதிவாகலாம். வால்பாறை, மூணார் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், தேனி மாவட்ட பகுதிகள், மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. விருதுநகர் மாவட்ட உட்பகுதிகளில், திருநெல்வேலி மாவட்ட உட்பகுதிகளிலும் மழையெல்லாம் பதிவாகலாம். இப்போ திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னாக்கா எஸ், ஃபார் ஷூர் இருக்குது. நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் இப்போ உங்களுக்கு ஈரோடு மாவட்டத்திலையோ, சேலம் மாவட்டத்திலையோ, கரூர் மாவட்டத்திலையோ மழை மேகங்கள் ஃபார்ம் ஆகிட்டுனா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்புகள் என்பது நிச்சயமாக இருக்கிறது. அதே போல் திருவண்ணாமலை மாவட்டத்தில், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில், நம்ம தருமபுரி மாவட்ட பகுதிகளில், திருப்பத்தூர், வேலூர் மாவட்ட பகுதிகளில், ஏன்னா வேலூர் மாவட்டத்தை நம்ம ஓரளவுக்கு கரெக்டாகவே ஜட்ஜ் பண்ணியிருந்தோம் இதற்கு முந்தைய சில தினங்களில். ஏன்னா திருப்பத்தூர் மாவட்டம் வரைக்கும் வந்துட்டு அடுத்தது வேலூர் மாவட்டத்திற்கு அது மழை பொழிவு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி நிகழ்ந்து இருக்கிறது. வேலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாக இருப்பதை நம்மளால் உறுதிப்படுத்த முடியுது. இப்போ கூட 3ஆம் தேதியும் மழை பதிவாக இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மழை பதிவாக இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திலும் பதிவாக காத்திருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளில், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சில இடங்களில், அப்புறம் பெரம்பலூர் மாவட்டத்தில் நண்பர் ஒருவர் நம்ம அடிக்கடி தொடர்பு கொண்டு கேட்பார். அடுத்த 24 மணி நேரத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்த 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்திற்குள்ளாக பெரம்பலூர் மாவட்டத்தில் நிச்சயமாக மழையானது பதிவாகி விடலாம். அதே போல் திருச்சி மாவட்டத்தில், திருச்சி புதுக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், சிவகங்கை மாவட்டத்தினுடைய சில இடங்களில், மதுரை மாவட்ட உட்பகுதிகளில், திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளில், தஞ்சாவூர் மாவட்டத்தில், டெல்டாவில், அரியலூர் மாவட்டத்திலலாம் மழையானது பதிவாகலாம். விழுப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. கடலூர் மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. சென்னை மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் இரவு நேரத்தில் இல்லை மாலை நேரத்தில் 4ஆம் தேதி அன்று மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். தேர்தல் முடிவுகள் வருது, ஸோ மழையும் வருது. மழை வந்ததுன்னா மழை வர வாய்ப்பு இருக்குது. மழையும் வருது கிடையாது, மழை வர வாய்ப்பு இருக்குது. மழை வந்தால் ஜஸ்ட் அதை என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி முடிவு வருதோ, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்திருந்ததுன்னா சில பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். இல்லை நம்மளுடைய விருப்பு வெறுப்பு என்பதை தாண்டி இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் அதையும் கடந்து சில விஷயங்கள் இருக்குது. அது ஒட்டுமொத்த ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு முடிவுன்னு சொல்லலாம். அதனால் அதை நம்ம ஏற்றுக்கணும். அதை அக்செப்ட் பண்ணாமல் நம்ம இருக்க முடியாது.
ஸோ அதுதான் பார்க்கலாம். இப்போ திண்டிவனம் மாதிரியான இடங்களில் கூட அடுத்த 24 மணி நேரத்தில் மழையானது பதிவாகலாம். திண்டிவனம், புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது. அதே போல் திருவாரூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகலாம். ஸோ அதற்காக நம்ம நம்பிக்கையோடு காத்திருக்கலாம். புதுச்சேரி மாவட்டத்தில் இப்போ நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் சில இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் அதை மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் 24 to 36 ஹவர்ஸ் ஆர் 48 ஹவர்ஸ் மழை பதிவாகுவதற்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அதை நம்ம இங்கே ஷேர் பண்ணிக்கிறோம். இதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை வாய்ப்புகள்லாம் பிரகாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுழற்சி கூட உருவாகுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது 10ஆம் தேதிக்கு பிறகு. அது ஒவ்வொரு விதமாக வந்து காட்டலாம். பொதுவாக பார்த்திங்கனாக்கா மே மாதத்தில் சுழற்சி உருவாகிறதோ, அது வீரியமடைகிறதோ, ஒரு புயலாக கூட அது உருவாக்கிறதோ ரொம்ப ரொம்ப அரிதான நிகழ்வுலாம் கிடையாது. இது வந்து நடக்கிறது தான். ஏன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் மே மாத 3வது வாரத்தில் உங்களுக்கு வந்து தென்மேற்கு பருவமழை வந்து தொடங்கிடணும். அதனால் பார்த்திங்கனாக்கா சுழற்சி வந்து வங்கக்கடலில் சமயத்தில் உருவாகும், இன்டென்ஸ் ஆகி மேற்கு வங்கத்திற்கோ, மியான்மருக்கோ, வங்கதேசத்துக்கோ வந்து நகர்ந்து செல்லும். இதெல்லாம் நடக்கிறது தான். இதில் வந்து ஒரு மாதிரி வந்து இப்போ அரபிக்கடலில் உருவாகிற மாதிரி காட்டலாம், இன்னொரு மாதிரி வங்கக்கடலில் உருவாகிற மாதிரி காட்டலாம். எந்த பாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு ஏதுவான அமைப்புகளை உருவாக்குறதுல தான் ஆர்வம் காட்டணும். ஸோ நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சவுத் வெஸ்ட் மான்சூன் இப்போ அந்தமான் நிக்கோபாரில் தொடங்கணும். அதுதான் இப்போ நெக்ஸ்ட்டு டார்கெட். 10ஆம் தேதிக்கு பிறகு அதற்கான அமைப்புகள் தான் உருவாகும். அது வந்து தமிழகத்திற்கு வருமானு கேட்டிங்கனாக்கா வெரி வெரி ரேர். அது வந்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கெல்லாம் முன்பு ஒரு முறை நடந்தது. அந்த மாதிரிலாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அது தமிழகத்திற்கு பலன் கொடுக்குமான்னு கேட்டிங்கனாக்கா பார்க்கலாம். சுழற்சி வந்து உருவாகி அதன் பிறகு அது எப்படி நகருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இது வந்து ஒரு ஹிண்ட் தான். சுழற்சி உருவாக வாய்ப்பு இருக்குது. அது இன்டென்ஸ் ஆகிடும். சுழற்சின்னு ஒன்று உருவானுச்சுன்னா மே மாதத்தில் இப்போ அடிக்கிற வெயிலில் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்லாம் எந்த லெவலில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மே மாதத்தில் எப்போவுமே அதுவும் அந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கணும். அதற்கு ஃபேவரபுளான கண்டிஷன்ஸ் உருவாகணும். ஸோ சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா அது இன்டென்ஸ் ஆகிறதுல பெரிய அளவில் அதற்கு தடை இருக்க போகிறது கிடையாது. ஃபேவரபுளான கண்டிஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ புயலாக உருவெடுக்கலாம், தீவிர புயலாக கூட உருவெடுக்கலாம். இட் டிபெண்ட்ஸ். பட் அது மூமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதை பற்றி இப்போ நம்ம ரொம்ப பெரிய அளவில் பேச தேவை கிடையாது. இப்போ உங்களுடைய கேள்விகளுக்கு நான் வந்து விளக்கங்கள் வழங்குகிறேன். கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்விகளை நான் படித்து அவைகளுக்கு என்னுடைய பதில்கள் வழங்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மழை அளவுகளையும் பார்த்துடலாம். ஏன்னா மழை அளவுகள் நான் ஒரு 4 பகுதியின் மழை அளவுகள் தான் பகிர்ந்திருந்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வேறு விஷயத்தை பேச ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டோம். நாமகிரிப்பேட்டையை நம்ம பார்த்துருந்தோம், மளிகை கரையை பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா எரும சமுத்திரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி, அதுவும் சேலம் மாவட்டம் 44 மில்லிமீட்டர், அம்மாபாளையம் தருமபுரி மாவட்டம் 40 மில்லிமீட்டர், ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் 38 மில்லிமீட்டர், வாக்கடை திருவண்ணாமலை மாவட்டம் 38 மில்லிமீட்டர், ஓமலூர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் சேலம் மாவட்டம் 36 மில்லிமீட்டர், எடையப்பட்டி சேலம் மாவட்டம் 36 மில்லிமீட்டர். அதே போல் நிறைய இடங்கள் இருக்குங்க. கனகமா சத்திரம் திருவள்ளூர் மாவட்டம் 36 மில்லிமீட்டர், படவேடு திருவண்ணாமலை மாவட்டம் 35 மில்லிமீட்டர், வேப்பிலை சேலம் மாவட்டம் 34 மில்லிமீட்டர், செல்லியம்பாளையம் சேலம் மாவட்டம் 34 மில்லிமீட்டர். நிறைய பகுதிகள் இருக்குங்க. அகரம் நாமக்கல் மாவட்டம் 32 மில்லிமீட்டர், ஏற்காடு குண்டூர் சேலம் மாவட்டம் 32 மில்லிமீட்டர், வடுகப்பட்டி சேலம் மாவட்டம் 30 மில்லிமீட்டர், திருத்தணி ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் திருவள்ளூர் மாவட்டம் 30 மில்லிமீட்டர். ஸோ லிஸ்ட்டு ரொம்ப பெருசுங்க. ஸோ அதனால் நம்ம இதோட வந்து நிறைவு பண்ணிப்போம். அந்த கேள்விகளுக்கு விளக்கங்களை நான் வந்து வழங்கிடுறேன். முதல் கேள்வியாக கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் கலியமூர்த்தி அப்படிங்கிற நண்பர் வந்து, சார் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் ஆலங்குடிக்கு டுடே மழை வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. டுமாரோ நீங்கள் நம்பிக்கையோட காத்துருங்க. ஒரு சான்ஸ் இருக்குது. ஹிட்டாக இருந்துச்சுனாக்கா சந்தோஷம் அடைஞ்சிக்க வேண்டியது தான். பட்டு நான் சொன்னது தான், கடலோர பகுதிகள் வரையில் மழைப்பொழிவு அதை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது அடுத்த 24 மணி நேரத்தில். சதீஷ் ராக்கி, குட் மார்னிங் தம்பி, ஸ்ரீலங்கா பட்டிகோலா தேங்க்ஸ் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. ஒரு மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய நண்பர் தான். வழக்கமாக வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் நம்ம மட்டக்களப்புக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்குறது உண்டு. ஏன்னா அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களும் நம்மளுடைய காணொலிகளை கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் அம்பாறை பக்கத்துலலாம் நம்ம காணொலிகளை கேட்டுட்ருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் மட்டக்களப்பு சுற்று வட்டார பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கும். வெப்பச்சலன மழை அவ்வப்பொழுது வந்து பதிவாகலாம்.
துரைசாமி கேபி, சகோதரரே வணக்கம். பொள்ளாச்சி வடக்கு 2/5/2026 நேற்று எங்கள் ஊரில் நல்ல மழை வந்தது. ஆனால் அது கோவை இருக்கும் திசையில் மேகம் நின்று மழை பெய்திருக்கும் போல் இருக்கிறது. ஆனால் பொள்ளாச்சி வடக்கு 3/5/2026 இன்று இருக்குமா நண்பரே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. அஃப்கோர்ஸ் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இப்போ 4ஆம் தேதியே மழை வாய்ப்பு இருக்குன்னு நான் வந்து சொல்கிறேன். கோயம்புத்தூர் அண்ட் பொள்ளாச்சி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஜி மதிவானன் அப்படிங்கிற நண்பர் வந்து, வணக்கம் சார், திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் தின்னக்கோணம் மதிவானன். எங்கள் ஊரில் மழை பெய்தது, சுமாரான மழை பெய்தது, மீண்டும் மழைக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. இருக்குது, திருச்சி மாவட்டத்தில் முசிறி வட்டத்தில் மீண்டும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. மகிழ்ச்சியோடு நீங்கள் காத்துருங்க. அதுக்கப்புறம் பரமம் முனியாண்டி அப்படிங்கிற நண்பர் வந்து, வணக்கம் ஐயா, இன்று இரவு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சுற்று வட்டாரத்தில் சுமார் 2 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. ஐயா மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத எங்கள் கூட பகிரும் போது, அதை நான் படிக்கும் போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்து பிறக்குது. அதுதான் அதுவும் வந்து ஒரு ரீசன் நம்ம இந்த மாதிரி காணொளிகளை வந்து பகிர்றதுக்கு. நம்ம மழை வாய்ப்புகளை சொல்கிறோம். சில நேரங்களில் நம்ம சொன்ன இடங்களில் மழை வந்து பதிவாகிறது இல்லை. இப்போ லாஸ்ட் டைம் கூட நம்ம தென் மாவட்டங்கள் அதிகம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். லாஸ்ட்டு காணொலியிலேயே சொல்கிறேன். பட் வட மாவட்டங்களில் நல்ல மழை வந்து பதிவாகி இருக்கிறது. ஆனால் இப்போ நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க இல்லையா உங்கள் பகுதியின் நிலவரத்தை, அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். நான் வந்து எல்லா நேரத்துலையும் நான் ரைட்டுன்னு சொல்ல மாட்டேன். நான் சொன்னது போலத்தான், நான் சொல்லி தான் பூமியை சுற்றுகிறதுங்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தை இல்லையா? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி நடந்ததுனாக்கா அதை சொல்லுவேன். ஆமாம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், பட் அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது எதுக்குனாக்கா நம்மளுடைய அந்த ஐடியா அண்டு எப்படி சொல்கிறது, நம்மளுடைய அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன், இதை மாதிரி நடக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி விண்ட் டிஸ்கண்டினியூட்டி இருக்கும் போது இந்த மாதிரியான பகுதிகளை நம்ம வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது ஒர்க் அவுட் ஆகிருக்குங்கிறத நம்ம வந்து பகிர்றது மட்டும் கிடையாது. ஆக்சுவலாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது மட்டும் கிடையாது, எனக்கே நான் வந்து பதிவு பண்ணிக்கிற மாதிரி தான் அது திரும்ப நம்ம இந்த குரல் பதிவை கேட்கும் போது அன்றைக்கி நம்ம இந்த மாதிரியான ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கோம், அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்மளே சுய பரிசோதனை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான காரணங்களும் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கனாக்கா நான்லாம் ஒன்றுமே கிடையாது. இயற்கை எவ்வளவு வித்தியாசமான அனுபவங்களை ஒவ்வொரு முறையும் கொடுக்குது. அதுதான் சுவாரஸ்யமே இந்த வானிலையில். இந்த வானிலை ப்ரெடிக்ஷனில் நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும். ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு சீரான ஒரு விஷயம் டெய்லியும் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. செல்வராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து, சேலம் மாவட்டம் கங்கவல்லி வட்டம் கடம்பூர் நல்ல மழை, அத்திக்கட்டி ஆலங்கட்டி மழை, சரி சூப்பர் மழை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். நன்றி நன்றி நன்றி. நீங்கள் கேட்டிருந்தீங்க, நம்மளும் வாய்ப்புகள் வரும் காத்திருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். மழை பதிவானது எனக்கு மகிழ்ச்சி தான். அதுக்கப்புறம் நேத்திரம் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் மொரப்பூர் குட் ரெயின் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. உங்களுடைய அந்த தெரியப்படுத்தலுக்கும் நன்றி. அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சில நாட்கள் இடியுடன் கூடிய மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. விஜயகுமார், இனிய மதிய வணக்கம் ஐயா. கோவை மாவட்டம் அன்னூர் வடக்கு பகுதியில் நேற்று மாலை நனைக்கும் மழை, அன்னூர் தெற்கு பகுதியில் காற்றுடன் கூடிய மழை, வாழை மரம் சேதம். ஆமாம், கேள்விப்பட்டேன் நான், எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. அன்னூர் வடக்கு பகுதியில் வரும் நாட்களில் நல்ல மழை கிடைக்குமா, காற்று இருக்குமா, இங்கு வாழை அதிக அளவில் உள்ளன, நன்றிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மழை வாய்ப்புகள் இருக்கும். காற்று வந்து அந்த நேரத்தில் ஆக்சுவலாக இந்த மாதிரி வெப்பச்சலன மழை பதிவாகக்கூடிய நேரத்தில் இப்போ ரொம்ப நாள் கழித்து உங்களுக்கு மழை பதிவாகுதுனாக்கா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் காற்றின் வீரியம் வந்து கொஞ்சம் அதிகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அங்கே நடந்திருக்கலாம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை கிடைக்கலாம், சில நேரங்களில் காற்றும் அதிகமாக இருக்கலாம். ஸோ வெப்பச்சலன மழையினுடைய இயல்பு அதுதான். அதை நான் வந்து சொல்கிறேன். மழைக்கான வாய்ப்புகள் ஆனால் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கார்த்திகேஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து மடத்துக்குளம் பகுதியில் நல்ல மழை. அதுக்கப்புறம் கதுப்பையன் காரம் மீண்டும் மழை பெய்யுமா சார்? இது வந்து எனக்கு அந்த கதுப்பையன் காரம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான அதை எப்படி சொல்கிறது, பொருளை என்னால் புரிஞ்சிக்க முடியல. பட் நீங்கள் என்ன கேட்க வந்திருக்கீங்கிறத அதனால் மீண்டும் காற்றுடன் மழை பெய்யுமா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்க வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. அந்த இடங்கள் கொஞ்சம் டிப்பிக்கலான பகுதிகள் தான், பட் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி.
ஏன்னா பாலக்காடு கணவாய் பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லும்பொழுது அந்த பகுதிகளையும் நம்ம கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வரோம். லவ்லி டைலர் அப்படிங்கிற நண்பர் வந்து நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் மழை உண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம பகுதி தொகுதி இப்போல்லாம் எலெக்ஷனில் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஏன்னா இப்போ வழக்கமாக நமக்கு கேள்வி கேட்குறவங்க வந்து பகுதி அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்போ தொகுதி அப்படின்னு வந்து நண்பர் வந்து கேட்டிருக்காரு. இது ஏன்னா ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து தொகுதின்னு பேசிகிட்டு இருக்கிறதுனால அந்த வார்த்தையை அவர் வந்து பிரயோகப்படுத்தியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ராதாபுரம் பகுதிகளில் கண்டிஷன்ஸ் என்ன ஃபேவரபுளாக வரணும். அது எப்போவுமே ரொம்ப ஃபேவரபுளான கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து கிடையாது. ஸோ அதற்கான வாய்ப்புகள் வரும்போது நான் உங்கள் கூட பகிர்றேன். ஸோ அவ்வளோதான், இத்தனை கேள்விகளை தான் நீங்கள் வந்து முன்வைத்திருக்கீங்க. அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்கள் வழங்கியிருக்கிறேன். இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். ஸோ அதான் இன்னும் அடுத்த காணொலியை நான் பகிரும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்த 5 ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்ய போகிறது எந்த கட்சி அப்படிங்கிறது, இல்லை எந்த நபர் அப்படிங்கிறது. அவ்வளோதான் தோழர்களே. அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான முக்கியமான உங்களுக்கு பயன் வழங்கக்கூடிய வகையிலான தகவல்களுடன் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.